ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. த ரிலேஷன் ஆர், ரிலேஷனுக்கு ஆர்னு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த ரிலேஷன் எதிலிருந்து காப்பி பண்ணிக்கிறாங்க, எதிலிருந்து சுட்டிருக்கிறாங்க அப்படின்னா டிஃபைன்ட் ஆன் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். நேச்சுரல் நம்பருக்கு இன்னொரு பேர் தான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ அந்த மெயின் செட் என்னவா இருந்திருக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே நமக்கு தெளிவாக தெரியும் 1 2 3 அண்ட் so on. ரிலேஷனோட பேரு ஆர். அந்த ரிலேஷன் எப்படி இருக்குதாமா? m related to n, m related to n அல்லது m, n எல்லாம் ஒண்ணுதான். ஃபார்மட் தான் வித்தியாசமா இருக்குது. வித் என்ன கண்டிஷன் அப்படின்னா m divides n. m divides n னா எங்காச்சும் m is exactly divisible by n அப்படி எழுதிடாதீங்க. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குது. cat kills rat, இல்லாட்டி rat is killed by cat அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க m divides n அப்படினால ஒண்ணுதா, அல்லது n is exactly divisible by m நால ஒண்ணுதா. இதோட அர்த்தம் அதுதான். பாருங்க, மெயின் செட் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 1 2 3 அண்ட் so on. இதுல என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? ஆர்டர்ட் பேர் எப்படி இருக்கு? m, n. ரிலேஷன்னாலே ஆர்டர்ட் பேர் m, n எழுதினாலும் சரி, அல்லது m இது நடுவில் வந்து ரிலேட்டட் டு n எப்படி வேணா எழுதிக்கோ. வித் வாட் கண்டிஷன்? m divides n. அதாவது இப்படி ஒரு ஆர்டர்ட் பேர் அங்கிருந்து எடுத்து எழுதணும்னா அந்த செகண்டா இருக்கிறது, இந்த ஆர்டர்ட் பேர்ல ரெண்டாவதா இருக்கிறது இந்த m ஆல டிவைட் பண்ணா எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகணும். அதாவது m divides n அல்லது n is exactly divisible by m டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ரிஃப்ளெக்சிவ் என்னது? இந்த செட்ல இருந்து எல்லா எலமெண்ட் எடுத்தாலும் ஃபார் எவரி a belongs to n. இங்க எத்தனை எலமெண்ட் இருக்குதோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்ப அந்த அத்தனை எலமெண்ட்ஸுமே இந்த m, n m divides n கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம். இப்போ 1 எடுத்துக்கலாம். 1, 1 ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் தனக்கு தானே மேப்பிங் தானோ. அப்போ 1, 1 அப்போ அந்த இது 1 அது 1 n divided by m னா 1 divided by 1 1 is exactly divisible by 1. yes true. இப்போ 2 எடுத்துக்கலாம். 2, 2 அப்போ m 2 n 2 2 is exactly divisible by 2. ஆமா 2 ஆல டிவைட் பண்ணா எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுது. இதுல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு யோசிக்கிற ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன எழுதிக்கிறோம்? for every a belongs to n, a, a belongs to இது யாரு? r. அதுக்கு என்ன ரீசன்? a divides a. அதாவது இந்த செட்டில் எல்லா எலமெண்ட் எடுத்தாலும், அதாவது எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஃபார் எவரி a belongs to n, a divides a. அதாவது a is exactly divisible by a. 1, 1 is divisible by 1. 2, 2 இந்த 2 is exactly divisible by 2. 3, 3 is exactly divisible by 3 அப்படி வருது. அப்படின்னா அந்த a, a எதில் இருக்குது? இந்த rல இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கு? r is reflexive. அடுத்தது சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த given எடுத்துக்கலாம். let m, n belongs to r. இந்த ரிஃப்ளெக்சிவ் தான் n, r ரெண்டே கன்சிடர் பண்ணணும். இதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் தனக்கு தானே. ஆனா சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ்க்கு இந்த ரிலேஷன் மட்டும் பார்த்தா போதும். இது லெட்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா given பார்ட் நம்ம லெட்னு எடுத்துக்கலாம். let m, n belongs to r அப்படின்னு என்ன அர்த்தம்? m divides n, which implies m divides n.
சப்போஸ் இது ஒரு 4ன்னு எடுத்துக்கலாம், அது 8ன்னு எடுத்துக்கலாம். இது 4 அது 8. இப்படி ஜென்ராட்டா சொல்லி காமிக்கணும். உங்களுக்கு புரியிருக்காக நான் நம்பர்ல சொல்லி காமிச்சிருக்கிறேன். நீங்க எங்காச்சும் இந்த m, n க்கு பதிலா நம்பர்லயே எழுதி காமிச்சிடாதீங்க. அப்ப அதுக்கு மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும்ட்டு மார்க் கிடைக்காது. புரியிருக்கா நம்பர்ல சொல்லி காமிக்கிற 4, 8. அப்ப என்ன ஆயிரு? 8 is exactly divisible by 4. 8 is exactly divisible by 4 அல்லது 4 divides 8 எல்லாம் ஒண்ணுதானோ? இது 4 அது 8 அப்படின்னா பாருங்க, இது 4 அது 8 அப்படின்னா 8 is exactly divisible by 4. அதுவே சிமெட்ரிக் என்ன? ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். m, n அதே அப்ப n, m போட்டோம்னா அது என்னாகு? n divides m ஆகு. அதாவது 4 is exactly divisible by 8. ட்ரூவா ஃபால்ஸா? நாட் ட்ரூ. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? n may not divide m. அதாவது 8 is exactly divisible by 4. ஆனா இன்டர்சேஞ்ச் பண்றப்போ 4 is not exactly divisible by 8. அத்தை என்ன எழுதிக்கிற? n may not divide m. இதுல இருந்து என்ன தெரியுது? n, m does not belong to R. m, n R இருக்கிறப்போ n, m R இருந்தா தான் சிமெட்ரிக். இங்க n, m எதில் இல்ல? R இல்ல. ஏன்னா 8 is exactly divisible by 4 but 4 is not exactly divisible by 8. ஏன்னா n, m தானா ரெண்டாவதா இருக்கிறது exactly divisible by first. அப்போ இங்க ரெண்டாவது என்ன இருக்குது? 4 is not exactly divisible by 8. அதனால இது என்ன கிடையாது? சிமெட்ரிக் கிடையாது. R is அந்த ரிலேஷன் R is not symmetric. அடுத்தது என்னது? டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா ரெண்டு கண்டிஷன் அஸ்யூம் பண்ணுவோம். என்னது? முதல்ல let m, n belongs to R. m, n belongs to R அப்படின்னா m divides n. அடுத்தது let முடிஞ்சதுலேயே ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒன்று n, p belongs to R அப்படின்னா n divides p. இங்க என்ன கண்டிஷனோ அதை பயன்படுத்தணும். பாருங்க, இங்க இந்த லெட்னு இந்த ஒரு கிவன், ஆனா உல்டா பண்றப்போ அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு காமிச்சிட்டு இங்க ரிசல்ட் கொடுக்கணும். இந்த என்ன ஃபார்மேட்டோ இதைத்தான் நான் இந்த எக்ஸசைஸ்ல எந்த சம் எடுத்தாலும் ஃபாலோ பண்ண போறேன். அப்போ ஒரு சம் நல்லா பார்த்துட்டு கிளாஸ் ஒர்க் எழுதிட்டு அதை 2 வாட்டி எழுதி செல்ஃபை வேல்வேட் பண்ணிட்டு மீதி சம்முக்குள்ள போங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிளா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். m, n belongs to R னா m divides n. அதே n, p belongs to R னா n divides p. இப்போ இந்த ரெண்டே பார்க்கலாம். சப்போஸ் ஒரு உதாரணம், இது 2 அது 4. அப்ப n 4 இங்க n அதே 4 தான் எடுக்கணும். அது 8. இப்ப பதில் சொல்லுங்க. 2 divides 4. அதாவது 4 is exactly divisible by 2. அடுத்து 4 divides 8. அதாவது 8 is exactly divisible by 4. அப்படின்னா இந்த 8 is exactly divisible by 2 yes, 8 exactly 2 ஆல டிவைட் பண்ண முடியும். which implies என்னது? m divides n, n divides p, அதே மாதிரி m divides p. m divides p என்னது? p is exactly divisible by m. p ங்கிறது 8 is exactly divisible by 2. ட்ரூ ஆயிடுச்சு. therefore என்னது? m, p belongs to R. AB Rல இருந்து BC யும் Rல இருக்கிறப்போ AC Rல இருக்கணும். அப்ப இங்க அப்படித்தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. AB BCங்கிறதா MN NP ன்னு எடுத்துக்கிற. MP Rல இருக்குது, MN Rல இருக்குது, NP Rல இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா MP யும் Rல இருக்குது. ஏன்னா m divides n, n divides p. அப்போ m divides p. pங்கிறது அங்க என்ன நம்பர்? 8.
mங்கிறது 2, 8 is exactly divisible by 2. இப்படி இந்த ரெண்டு ட்ரூவா இருக்கிறப்போ கட்டாயம் இது ட்ரூவா இருக்கு. நீ எங்காச்சும் நம்பர் மாற்றி எடுத்துட்டு சார் டிவைட் ஆகலன்னு சொல்லக்கூடாது. இங்கே ரெண்டு ட்ரூவாக இருக்கிற மாதிரி எடுக்கிறப்போ கட்டாயம் இது ட்ரூவாக இருக்குது. நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்து பார்த்துக்கோ. உங்களுக்கு புரியிருக்காக தான் மேலே 2, 4, 8 நல்லா எழுதி காமிச்சேன். ஆனால் எக்ஸாமில் அதை மென்ஷன் பண்ணக்கூடாது. இதை ரஃப் காலத்தில் வேணால் போட்டு பார்த்துக்கோங்க டவுட் வர்றப்போ. இதுலேருந்து என்ன தெரியுது? ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். செகண்ட் சப்டிவிஷன் Pங்கிறது பிளேன்ல இருக்கக்கூடிய ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இப்போ இந்த போர்டு ஒரு பிளேன்ல அதுல எக்கச்சக்கமான ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரையலாம். அதுல எப்படி ரிலேஷன் கொடுக்குறாங்கன்னா பாருங்க, அந்த செட்டுக்கு பேரு P. அதாவது பிளேன்ல இருக்கக்கூடிய ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் Pன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ரிலேஷனுக்கு என்ன நேம் வச்சுக்கிறாங்க? R. Rங்கிறது எப்படி இருக்குது பாருங்க, L related to M நாள் ஒண்ணுதான். R equal to அந்த ஆர்டர்ட் பேருக்குள்ள L, M நாள் ஒண்ணுதான். With what condition? L is perpendicular to M. இப்போ ஒரு பிளேன்னா அதுல லைன்ஸ் எப்படி வேணா எங்கிருந்து எங்க வேணா போலாம். ஆனா ரிலேஷன் எப்படி இருக்காமா? ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைன் பத்தி பேசாங்க. அதுதான் ரிலேஷனுக்குள்ள இருக்கும்னா அதுதான் தகுதி. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணிக்கலாம்? ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா பாருங்க, அந்த செட்டுக்கு பேர் என்னது? P. Pல எந்த ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்தாலும் அது தனக்குத்தானே பெர்பெண்டிகுலரா இருக்கணும் இந்த ரிலேஷன் படி. இப்போ L, Mனா L perpendicular to M, L, Lனா L perpendicular to L ஆனு வெரிஃபை பண்ணணும். ஒரு லைனு தனக்குத்தானே பேரலல்னு கூட சொல்லலாம், பேரலல் அண்ட் கொலினியர். ஆனால் அது மேல ஒரு 3 or more பாயிண்ட்ஸ் இருக்கிறப்போ தனக்குத்தானே பெர்பெண்டிகுலர் ஆகுமா? இல்லை. அப்போ அது என்ன கிடையாது? ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அப்போ அது ரிட்டன்ல கொண்டு வர தெரியும். அங்கதான் உங்க சாமர்த்தியம் இருக்குது. எப்படி பார்த்துருப்போம்? ரிஃப்ளெக்சிவ்னா அந்த ரெண்டு செட்டையும் கன்சிடர் பண்ணணும். ரிலேஷனுங்கிற செட்டையும் அந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செட்டையும் கன்சிடர் பண்ணணும். அப்போ ஃபார் எவரி L பிலாங்ஸ் டு யாரு? P. என்ன ஆயிரு? L is not perpendicular to L. ஒரு லைன் இப்போ LMனா L perpendicular to Mனா ரிலேஷன் கொடுத்துக்கிறாங்க. அதே L, L அப்படின்னா L is perpendicular to L. அது ட்ரூவா ஃபால்ஸா? இட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா ஒரு லைன் தனக்குத்தானே என்னவா இருக்காது? பெர்பெண்டிகுலரா இருக்காது, இருக்க முடியாது. For every L belongs to P, L is not perpendicular to L. இதிலிருந்து என்ன தெரியுது? L, L does not belong to R. அப்படின்னா என்ன கிடையாது? அந்த ரிலேஷன் R is not reflexive. அடுத்தது சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு கிவன் இன்னொரு பகுதி ப்ரூஃப் பண்ணணும். என்னது? அதுக்கு சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவ்க்கும் இந்த ஆரை மட்டும் பார்த்தா போதும். சிமெட்ரிக் அப்படின்னா let L, M belongs to R. இது given எடுத்துட்டோம். அப்ப L, M R இருக்குதுன்னா கண்டிப்பா L is perpendicular to M, which implies L is perpendicular to M. பாருங்க, ஒரு லைன், இந்த லைனுக்கு பேரு L, அந்த லைனுக்கு பேரு M. அந்த L, M என்னவா இருக்குது? பெர்பெண்டிகுலர். சிமெட்ரிக்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். LM பெர்பெண்டிகுலர்னா ML பெர்பெண்டிகுலரான்னு பார்க்கணும். பாருங்க, Lக்கு M பெர்பெண்டிகுலர் தான், அதே சமயம் Mக்கும் L பெர்பெண்டிகுலர் தான். ஆல்சோ M is perpendicular to L. LM R இருக்குதுன்னா L is perpendicular to M. அதே மாதிரி இங்கிருந்து என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்? which implies ML belongs to R. சிம்பிள் தானே? Lக்கு M பெர்பெண்டிகுலர், அதே சமயம் Mக்கு Lம் பெர்பெண்டிகுலர். Mக்கு L பெர்பெண்டிகுலர்னா M, L belongs to R.
ஃபர்ஸ்ட் கமா செகண்ட்னா ஃபர்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் டு செகண்ட் அதான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் டு செகண்ட், இங்க ஃபர்ஸ்ட் சொன்னது m, செகண்ட் சொன்னது l. அப்போ m, l பிலாங்ஸ் டு r. வார்த்தைகள் கரெக்டா பாத்தீங்களா? இந்த லெட்னு எழுதிக்கிறது given, அது கட்டாயம் ட்ரூவா இருக்கு. இந்த லெட்னு போடாத பகுதி நம்ம தான் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நம்ம பார்க்குறோம் இங்க வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கு இது பெர்பெண்டிகுலர்னா இதுக்கு அது பெர்பெண்டிகுலரா இருக்குது. ஆனா தனக்கு தானே என்ன வரல, பெர்பெண்டிகுலர் இல்ல, அதனால நாட் ரிஃப்ளெக்சிவ். சிம்பிள். ஆர் இஸ், அதாவது இந்த ரிலேஷன் இஸ் வாட், சிமெட்ரிக். அடுத்தது டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா ரெண்டு கண்டிஷன், ரெண்டு கிவன் நினைச்சுக்கோங்க. லெட் L, M belongs to R. Let M, N belongs to R. Which implies LM, பாருங்க LM R இருக்குனா கண்டிப்பா L is perpendicular to M. MN M, N R இருக்குனா M is perpendicular to N. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு LN பெர்பெண்டிகுலரான்னு பார்க்கணும். நம்ம டயக்ராமேட்டிக் அப்ரோச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, Lம் Mம் பெர்பெண்டிகுலர், இது N. Mம் Nம் பெர்பெண்டிகுலர். பாருங்க L பெர்பெண்டிகுலர் டு M, M பெர்பெண்டிகுலர் டு N. ஏபிஆர்லேருந்து பிசிஆர்லேருந்து தான் ஏசிஆர்லுக்கு தான் செக் பண்ணணும். அதாவது எல்என்ஆர்லுக்கு தான் செக் பண்ணணும். எல்என்ஆர்ல இருக்கணும்னா என்ன கண்டிஷன், எல்லும் என்னும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஆனால் இங்கே என்னவா இருக்குது, பேரலா இருக்குது. அப்போ எதில் வராது, ஆர்ல வராது. பட் என்னது, எல்லும் என்னும் என்ன கிடையாது, எல்லும் என்னும் என்ன கிடையாது, பெர்பெண்டிகுலர் கிடையாது. பட் எல் இஸ் நாட் perpendicular to n. அப்படினா L, N Rல இருக்காது, does not belong to R. கரெக்டான பாருங்க. இங்க ஒரு given மீதி ப்ரூஃப் பண்ணனும், இங்க ரெண்டு given அதை வச்சு ப்ரூஃப் பண்ணனும், ப்ரூஃப் பண்ண முடியல. அதனால எதுல கிடையாது, ரிலேஷன்ல அது டிரான்சிட்டிவ் கிடையாது, அந்த ரிலேஷன் டிரான்சிட்டிவ் கிடையாது. Therefore R is not transitive. புரிஞ்சுச்சா? இவ்வளோ தூரம் நான் பில்டப் கொடுக்கவே தேவையில்லை. ஒரு லைன் தனக்கு தானே என்ன வராது, பெர்பெண்டிகுலர் வராது, நாட் ரிஃப்ளெக்சிவ். ரெண்டு லைன் எடுத்தோம்னா இதுக்கு அது பெர்பெண்டிகுலர், அதுக்கு இது பெர்பெண்டிகுலர். ஏன்னா ரெண்டை கம்பேர் பண்ணுறது சிமெட்ரிக், அப்போ சிமெட்ரிக். பாருங்க, இதுக்கு அது மூணு கம்பேர் பண்ணுறது டிரான்சிட்டிவ், இதுக்கு அது பெர்பெண்டிகுலர், இதுக்கு அது பெர்பெண்டிகுலர். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்கிற கடைசி ஆக்கிற அந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இல்லை, அப்போ நாட் டிரான்சிட்டிவ். அதைத்தான் இப்படி மேத்தமெட்டிக்கலாக நாம் எழுதியிருக்கிறோம். தேர்ட் சப்டிவிஷன். ஏங்கிறது யாரு, செட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி. அப்ப நம்மளா அசியூம் பண்ணிக்கலாம், லெட் ஆல் மெம்பர்ஸ்னா ஃபாதர், மதர், அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஏன்னா மெம்பர்ஸ்ங்கிறப்போ அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலியில் வந்து ஜென்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க, லேடிஸ் மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல, பொதுவாக கொடுத்தங்காட்டி நம்ம பையன் பொண்ணு ஆம்பளை பொம்பளை எல்லாம் கலந்து வர மாதிரி எடுத்துட்டோம். அதே அடுத்த ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, ஃபேமிலியில் என்ன இருக்கு, கேர்ள் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த சப்டிவிஷன். அப்படி கொடுக்குறப்ப நம்ம ஆம்பளை வாடையே இங்கே இது கூட படக்கூடாது, அது அடுத்த சப்டிவிஷன். இதில் பொதுவாக மெம்பர்ஸ்னு கொடுத்தங்காட்டி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்படி செட் இல்லாமையே செய்யலாம். பட்டு ஃபர்தராக ஒரு கன்ஃபியூஸ்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சம்ம பெருசாக போனாலும் பரவாயில்லைன்னு நான் எடுத்திருக்கிறேன். இல்லை எஃப்ங்கிறது யாரு, ஃபாதர், எம்ங்கிறது மதர், பிங்கிறது அவங்களுடைய பையன், ஜிங்கிறது அவங்களுடைய பொண்ணு. என்னைக்குமே ரிலேஷன் அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட். அப்போ இங்கே செட்டு ஏவா, அப்போ ஏங்கிறது யாரு, எஃப்எம்பிஜி கிராஸ் ஏ, திரும்ப எஃப்எம்பிஜி. அப்போ மொத்தம் இங்கே ஒரு 4 எலமெண்ட்ஸ், அங்கே ஒரு 4 எலமெண்ட்ஸ். அந்த ரிலேஷனில் எத்தனை எலமெண்ட்ஸ் வரும்,
இந்த கண்டிஷன் படி நாம் எடுக்கணும். மொத்தத்தில் ஏ கிராஸ் ஏல 16 எலமெண்ட்ஸ் வரும். இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 4, 4 × 4 16 எலமெண்ட்ஸ் வரும். 16 எலமெண்ட்ஸ் வரும். 4 × 4. இங்கே ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. A is related to B if A is not a sister of B. அதாவது பிக்கு ஏ என்னவா இருக்கக்கூடாது, சிஸ்டரா இருக்கக்கூடாது. அப்படி வர மாதிரி நாம இந்த இதுல இருந்து எடுத்து எழுதி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் எடுத்து எல்லாத்து கூட கம்பேர் பண்ணணும். ஃபாதர் ஃபாதர், எஃப்எஃப் எஃப்எம், அப்புறம் எஃப்பி எஃப்ஜி. இதுல கவனிச்சிங்களா, நான் எழுதுறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படியே எழுதிட்டு இருக்கல, அந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி எழுதிட்டு இருக்கிற. எஃப் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் எஃப், எஃப் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் எம். எஃப்க்கு எம்முக்குள்ள ரிலேஷன் என்னது, இவங்க புருஷன் பொண்டாட்டிங்க, அந்த ரிலேஷன் நாட் அ சிஸ்டர் தானோ, எஃப் இஸ் நாட் அ சிஸ்டர் தானோ, அதனால இங்க எழுதுனேன். இங்க ஆறுக்குள்ள ஒரு எலமெண்ட் வருதுனாலே அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பாருங்க, f is not a sister of f, f is not a sister of m, f is not a sister of f. இது யாரு, இவங்க ரெண்டு பேரும் யாரு, அப்பாவும் பையனு. அப்ப அவங்களுக்குள்ள அந்த சிஸ்டர் ரிலேஷன் கிடையாது, அதனால எழுதிக்கிறேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து கம்பேர் பண்றதுக்கு எல்லாம் தகுதி வந்துச்சு. ரெண்டாவது எலமெண்ட் mf mm mb mg, அதுலயும் அம்மாக்கு அந்த அப்பாக்கு, அம்மாக்கு அம்மாக்கு, அம்மாக்கு அந்த பையனுக்கு, அம்மாக்கு பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ல அந்த சிஸ்டர் வாடையே எட்டி பார்க்கல. அப்ப அதே தாராளமா எழுதலாம். mf, அப்புறம் mm mb, அப்புறம் mg. அதுக்கப்புறம் இந்த மூணாவது அந்த பையனுக்கு அப்பாக்குள்ள ரிலேஷன் bf bm bb bg. இங்கேயும் பாருங்க, first is not a sister of second, first is not a sister of second. இது யாரு, பையன் அப்பா, பையன் அம்மா, பையன் பையன், அந்த பையன் பொண்ணு, அதாவது இவங்க யாரு, பிரதர் சிஸ்டர். அப்ப பி இஸ், இது யாரு, பிங்கிறது யாரு, நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஜி. அடுத்து கம்பேர் பண்ணல, ஜிஎஃப் ஜிஎம் ஜிபி வராது. ஜிபினா இந்த பொண்ணு யாரு, இது வந்து டாட்டர், அது வந்து சன். அப்போ ஜி கமா பின்னு போடுறப்போ ஜி இஸ் வாட், சிஸ்டர் ஆஃப் பி. இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்குள்ள ரிலேஷன் என்னது, இந்த பொண்ணு அந்த பையனுக்கு சிஸ்டர். ஆனா இங்க என்ன வரக்கூடாது, ஆறுக்குள்ள எழுதணும்னா என்ன வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் செகண்ட் வரணும். ஆனா நாம ஜி கமா பின்னு எழுதிட்டோம்னா ஜி இஸ் அந்த பொண்ணு, ஜி இஸ் சிஸ்டர் ஆஃப் பின்னு ஆயிரு இந்த செட்டுக்குள்ள, அதனால எழுதக்கூடாது. ஜி பி வராது, ஜி ஜி வரும். அப்ப ஏ கிராஸ் ஏலயே மொத்தம் 16 எலமெண்ட்ஸ் வரும். இவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் படி 15 எலமெண்ட் வருது. ஒண்ணுதான் காணாம போயிடுச்சு, ஒண்ணுதான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. என்னது, ஜி கமா பி. ஜி கமா பினா அந்த கேளுக்கு அந்த பையனுக்குள்ள ரிலேஷன் அது, இந்த பொண்ணு அந்த பையனுக்கு சிஸ்டர், ஜி இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. ஆனா ஆறுக்குள்ள என்ன இருக்குது, ஜி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. அதனால அந்த ஒன்றை தவிர மீதி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. எஃப் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் எம். எப்படி வேணா அந்த உறவு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த செட் எழுதிட்டாலே போது, மீதி ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, ரிஃப்ளெக்சிவ். இப்படி செட் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே பிராக்டிக்கல் நாலேஜ் வச்சு எழுதலாம். அது சில சமயம் குழப்பு, சில சமயம் தெளிவாக்குற மாதிரி தோணும். ஆனால் இது எக்காரணத்து கொண்டு எப்பவும் குழப்பாது. கொஞ்சம் முன்ன பின்ன பெருசாக போனாலும் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதுறதா நான் என்னைக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் இப்படி எழுதணுங்கிற கட்டாயம் கிடையாது. தட் இஸ் யுவர் வில் அண்ட் விஸ். கவனிங்க, ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னு என்னது, அந்த செட்டையும் பார்க்கணும், இந்த ரிலேஷனையும் பார்க்கணும். ரிஃப்ளெக்சிவ் மட்டும் ரெண்டுமே பார்க்கணும். இங்க எத்தனை எலமெண்ட் இருக்குது, நம்ம 4 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். 4க்குமே தனக்குத்தானே மேப்பிங் இருக்கணுமா, எஃப்எஃப் இருக்கு, எம்எம் இருக்கு, பிபி இருக்கு, ஜிஜி இருக்கு. அப்போ ஃபார் எவரி ஏ பிலாங்ஸ் டு ஏ, ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். ரொம்ப முக்கியம். ஒரு எலமெண்டா சொல்றப்போ அந்த செட்டு, ஆர்டர் பேரா சொல்றப்போ ரிலேஷனுங்கிற செட்டு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது,
that R is reflexive. அடுத்தது symmetric. சிமெட்ரிக் என்னது a, b ஆர்ல இருந்தா b, a கட்டாயம் ஆர்ல இருக்கணும். இங்க என்ன கிடையாது, gb கிடையாது, ஆனா bg இருக்குது பாருங்க. for b, g belongs to r, பாரு bg இருக்கா, bg இருக்கு. இதோட உல்டா பேர் என்னது, g, b does not belong to r. இல்லாது வர மாதிரி எடுக்கணும், ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணணும். நான் இல்லாது வராது மட்டும் சொல்லிட்டேன், ஏன்னா 15 ஆர்டர் பேர் இருக்குல்ல, அதில் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் நாட் சிமெட்ரிக். நான் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருந்தா அது ரொம்ப சீரியல் மாதிரி இழுத்துரு. அதனால நான் என்ன பண்றேன், எது வராதோ அதை மட்டும் சொல்லி காமிச்சு மீதியெல்லாம் பாருங்க. எஃப்எஃப் 3 இன்டர்சேஞ்ச் பண்ணா எஃப்எஃப் இருக்குது, எஃப்எம் இன்டர்சேஞ்ச் பண்ணா எம்எஃப் பார் அது இருக்கு. அப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்கு. ஆனா பிஜி இருக்கு, அதோட இன்டர்சேஞ்ச் என்னது ஜிபி கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். அதுக்கப்புறம் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா இங்க எது கிடையாது, ஜிபி கிடையாது, அது வர மாதிரி எழுதிக்கலாம். ஃபார் ஜிஎஃப் இருக்கான்னு பாருங்க, எங்க ஜிஎஃப், ஜிஎஃப் பிலாங்ஸ் டு ஆர். அதே சமயம் எஃப்பி பிலாங்ஸ் டு ஆர். எஃப்பி எங்கே, எஃப்பி அதாவது ஏபி இருந்து பிசி இருந்தா ஏசி இருக்கணும்ல, அதே மாதிரி ஜிஎஃப் இருந்து எஃப்பி இருந்தா என்ன இருக்கணும், ஜிபி இருக்கணும். இங்க ஜிபி தான் கிடையாது அந்த கண்டிஷன் படி. ஜி, பி does not belong to R. அப்ப இது என்ன கிடையாது, இந்த ரிலேஷன் not transitive. Fourth subdivision, செட்டோட நேம் A. ஏல இருக்கணும்னா என்ன கண்டிஷன் பாருங்க, consisting of all female members of a family. அப்போ நம்ம அம்மா பொண்ணு 2 பேர் மட்டும் இருக்கிறான்னு அசியூம் பண்ணிக்கலாம். போன சம்ல வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்போ அப்பா அம்மா பையன் பொண்ணுன்னு நாம அது ஏ எடுத்தோம். இங்க ஒன்லி ஃபீமேல் மெம்பர்ஸ், அப்போ அம்மா பொண்ணு வர மாதிரி எடுத்துக்கலாம். எம்ங்கிறது எதை டினோட் பண்ணுது, மதர். ஜிங்கிறது அவங்களுடைய டாட்டர். ஒரு ரிலேஷனுங்கிறது அந்த செட்டோடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அந்த ஏக்கும் உள்ள கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை குறிக்கும். அப்போ ஏங்கிறது எம், ஜி கிராஸ் ஏங்கிறது திரும்ப அதே எம், ஜி. இப்போ ரிலேஷன் கொடுத்துடலாம். அந்த ரிலேஷன் இருக்கும்னா என்ன கண்டிஷன் பாருங்க, ஆர் டிஃபைன்ட் பை ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. இப்போ ஏ கிராஸ் ஏல இங்கே 2 அங்கே 2 மொத்தம் 4 எலமெண்ட் வரும், 4 ஆர்டர் பேர் வரும். ஒவ்வொன்றும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எம் எடுப்போம். ஒரு அம்மா தனக்குத்தானே நாட் அ சிஸ்டர் தான், அப்போ ஆருக்குள்ள வர தகுதி இருக்குது. எம் எடுத்துட்டு அடுத்து எம்ஜி, அம்மா பொண்ணு. அப்போ எம் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஜி, அம்மா நாட் அ சிஸ்டர் ஆஃப் அவங்க பொண்ணு, ட்ரூ தான். அப்போ ஆருக்குள்ள வரும் ஜிஎம், அதுவும் வரும். என்ன டாட்டர்னோ, சி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர், ட்ரூ தான். அடுத்தது ஜிஜி வரும். ஒரு பொண்ணு தனக்கு தானே என்னது நாட் அ சிஸ்டர், அப்போ ஜி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஜி, அதுவும் வரும். அப்போ மொத்தம் ஏ கிராஸ் ஏ இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் அந்த ரிலேஷனுக்குள்ள வந்துருச்சு. ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸும் ரிலேஷன்ல வந்தாலே நோ டவுட் 1 மார்க் யூஸ் ஆகுது. அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்னது, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் நாம் இங்க ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணி காமிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் பாருங்க. ரிஃப்ளெக்சிவ்னா அந்த செட்டு இந்த ரிலேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அங்கே எத்தனை எலமெண்ட், 2 எலமெண்ட். அந்த 2 எலமெண்ட்டுக்கும் இந்த ஆர்ல தனக்கு தானே மேப்பிங் இருக்குன்னா எம்னா எம், எம் இருக்குது, ஜீனா
G, G இருக்குது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்னது? இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். எப்படி சொல்லி காமிக்கணும்? ஃபார் எவரி A belongs to A, A, A belongs to R. இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனக்குத்தானே மேப்பிங் அந்த ஆர்ல இருக்குது. அதனால அந்த ரிலேஷன் ஆர் இஸ் வாட்? ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக். ஏபி இருந்தா பிஏ இருக்கணும். பாருங்க, எம்எம் 3 போட்டா எம்எம் இருக்குது, எம்ஜி 3 போட்டா ஜிஎம் இருக்கு, ஜிஎம் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணா எம்ஜி இருக்கு, ஜிஜி அதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா ஜிஜி இருக்கு. ஃபார் எவரி ஏபி பிலாங்ஸ் டு ஆர், B, A also belongs to R. அப்போ அந்த ரிலேஷன் என்னது? சிமெட்ரிக். அடுத்தது டிரான்சிட்டிவ். ஃபார் எவரி A, B, B, C belongs to R, A, C also belongs to R. அப்படின்னா அந்த ரிலேஷன் என்னவா இருக்கு? டிரான்சிட்டிவா இருக்கும். எடுத்துக்கலாம். ஏபி பிசி, அப்போ ஏசின்னா எம்ஜி. பாருங்க, எம்ஜி இங்கேயே இருக்கு. புரிஞ்சுதா? இங்கே 4 ஆர்டர் பேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுங்க, ஏபி. முடிஞ்சதுலேயே ஆரம்பிக்கணும். ஏபி பிசி என்னது? ஏபி முடியுது, முடியலையே ஆரம்பிச்சு இன்னொன்று முடியுது. அப்போ இந்த ஸ்டார்டிங் எண்டிங் அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். எம்ல ஆரம்பிக்கிறது இது எம்ஜி. அப்போ எம்ஜி அதுக்குள்ளே இருக்கு. இப்போ இதை எடுத்துக்கோங்க, எம்ஜி ஜிஎம் எம்எம் இருக்கு. அதே மாதிரி ஜியில் இன்னொன்று இருக்குது, எம்ஜி ஜிஜினா எம்ஜி இருக்கு. இப்போ ஜிஎம் எடுத்துக்கோங்க, எம்ல முடியுது. அப்போ எம்ல ஆரம்பிக்கிற மாதிரி ரெண்டுக்கும் பார்த்துக்கலாம். ஜிஎம் எம்எம்னா ஜிஎம் இங்கேயே இருக்கு, ஜிஎம் எம்ஜினா ஜிஜி அது இருக்கு. அதாவது ஏபி பிசி ஏசி இருக்கு. அடுத்தது ஜியில் முடிகிற மாதிரி முடிஞ்சிருக்கு, ஜியில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது, ஜிஜி ஜிஎம். அதாவது ஏபி பிசி ஏசினா ஜிஎம் இங்கேயே இருக்குது. அதைத்தான் சொல்லி காமிச்சிருக்கோம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் செட்டோட பேரு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் we know very well, counting numbers 1 2 3 4 and so on அப்படியே போயிட்டே இருக்கு. என்ன ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க? x is related to y, அதாவது ஆர்டர்ட் பேர்ல x, y அல்லது x related to y எல்லாம் ஒன்று தான். வித் வாட் கண்டிஷன்? ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த x இந்த y இருக்குது அல்லவா, அதே இந்த ரிலேஷன் x plus 2y ஈக்குவல் டு 1 வரணும். அப்படின்னா நோ டவுட் ஆர்ங்கிறது எம்டி செட். இங்க பாருங்க, எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர், ஒய்ங்கிறது நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பர் பாருங்க, மினிமம் 2 நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணிக்கிறாங்க. 2வது நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணி முதல் நம்பர் அப்படியே ஆட் பண்ணுறப்ப 1 வரும்னு. வாய்ப்பே இல்லை ராஜா. எப்படி 1 வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சப்போஸ் x1 y1 எடுத்தாங்க கூட 1 + 2 × 1 2, அப்போ 1 + 2 3 தான் வரும். மினிமம் 3 தான் வரும். 1 வரக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி 1 வரும்னா அந்த XYல ஏதாச்சும் நெகட்டிவ் வர மாதிரி எடுத்தும் கூட ட்ரை பண்ணலாம். பட் நெகட்டிவ் எடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த செட்டில் நேச்சுரல் நம்பர் அதில் 1 2 3 தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக அந்த ஆர் என்ன வராது? எந்த ஆர்டர் பேர் வராது. அது வந்து ஒரு எம்டி செட். வி நோ வெரி வெல். என்ன அப்படின்னா, அந்த எம்டி ரிலேஷனுக்கு அல்லவா, எனி எம்டி செட் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஒரு எம்டி ரிலேஷன் வந்து என்னைக்குமே ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, ஆனால் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவாக இருக்கும். பட் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். அது எப்படி சார் எம்டி செட் நாட் ரிஃப்ளெக்சிவ் பட் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்? பாஸ் கொடுத்துட்டு, வீடியோக்கு பாஸ் கொடுத்துட்டு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ரிசல்ட்டு கூட மேட்ச் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சுக்கிறீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம டெஃபினேஷனுக்கு வரலாம்.
ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா அந்த மெயின் செட் இருக்குது அல்லவா, அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை எலமெண்ட்ஸ்க்கு தனக்குத்தானே மேப்பிங் அந்த ஆறில் இருக்கணும். இப்போ 1,1 2,2 3,3 4,4 5,5 எக்ஸட்ரா இருக்கணும். ஆனால் இருக்குதா? இல்லை. அதனால் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே சார், பட் எப்படி சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ்? எஸ், அதுக்கு பதில் சிமெட்ரிக்னா ஏபி இருந்தா தான் பிஏ இருக்கணும். ஏபிஏ இல்லை அப்போ அது சிமெட்ரிக் தான். பாருங்க, அதாவது இந்த ரிலேஷன்ல ஏபி இருந்தா தான் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பிஏ இருக்கணும்னு கட்டாயம். ஏபிஏ இல்லாதப்போ நம்ம பிஏ பத்தி யோசிக்க தேவையில்லை, சிமெட்ரிக். அதனால சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்னா ஏபி இருந்து பிசி இருந்தா தான் ஏசி இருக்குதான்னு பார்க்கணும். ஏபிஏ பிசிஏ இல்லாதப்போ ஏசி பத்தி பார்க்க தேவையில்லை, அதனால டிரான்சிட்டிவ். திஸ் இஸ் த என்னது கம்பேரிசன்.